டெல்லியில் போராடும் மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், போராடும் உண்மையான மாணவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் மத்திய பாஜக அரசுக்கு அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை முன்வைத்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பதற்காக டெல்லியிலே மாணவர்கள், இளைஞர்கள் நடத்தியிருந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் அதை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அண்ணாமலை, போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களோடு பாஜக தலைமையிலான மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது என்ற ஒரு கேள்வியை பாஜகவை நோக்கி எழுப்பியிருக்கின்றார். போராட்டம் தீவிரமடைந்த பிறகுதான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்ற அளவிற்கு உங்களை தடுத்து நிறுத்தியது யார் என்ற ஒரு கேள்வியினையும் அண்ணாமலை பாஜகவை நோக்கி தற்போது எழுப்பியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த நீட் தேர்வு என்பதை கடந்த பல ஆண்டுகளாக தான் ஆதரித்து வந்ததாகவும், ஆனால் கடைசியாக ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளாக 5 ஆண்டுகளில் 3 முறை நீட் தேர்வு வினாத்தால் கசிந்திருக்கின்றது. இதனால் மாணவர்கள் எந்த அளவு மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருப்பார்கள், நியாயமான ஒரே மாதிரியான தேர்வு முறையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட அமைப்பே தோல்வியடைந்தால் அவர்கள் மீண்டும் மீண்டும் அதே தேர்வை எழுத வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அண்ணாமலை, தற்பொழுது மாணவர்களுடைய போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். அவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகளுக்கு எதிராக ஒரு சிலர் புதிதாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு அந்த கோரிக்கைகளை நீர்த்து போக செய்வார்கள். புதிதாக சில கோரிக்கைகளை முன்வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் அண்ணாமலை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாஜக தலைமையிலான மத்திய அரசை மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும், முழுமையான வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும், அவர்களுடைய கவலைகளுக்கு விரைவாக உரிய முறையில் தீர்வு காணவும் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, ஒரு நாட்டினுடைய உண்மையான வலிமை இளைஞர்கள் தங்கள் நாட்டின் நிறுவனங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் இருக்கின்றது. நமது மாணவர்கள் கல்வி அமைப்பின் நேர்மையிலும் நம்பகத்தன்மையிலும் நம்பிக்கை இழந்துவிட்டால் அது நாட்டின் எதிர்காலத்தை ஆபத்தில் தள்ளும் என்று எச்சரித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.